இப்போ நம்ம பார்க்க போகிற டேர்ம் வந்து ஆடிட் ரிஸ்க். ஓகேவா? ஸோ ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஸ்க்னா என்ன? ஏதோ ஒன்று தப்பாக போயிடுமோ, ஏதோ ஒன்று லாஸ் ஆகிடுமோ அப்படின்னு நம்ம பயப்படுறதுக்கு பேர் தான் ரிஸ்க். அப்போ ஆடிட்டில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு கேட்டால் 2 ரிஸ்க் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிட்னால என்ன? ஆடிட் அப்படிங்கிறதே வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபுல்லாக ஆடிட் பண்ணிவிட்டு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ கொடுக்குதா இல்லையா நம்ம ஒப்பீனியன் சொல்லுவோம். கரெக்டாக? இதுதான் நம்மளோட ஒர்க். ஆடிட்டை பொறுத்தளவில் நம்மளோட ஒர்க் வந்து இதுதான். அப்படின்னும் போது அதில் என்ன தவறாக போகலாம், என்ன மாதிரி ரிஸ்க் இருக்குதுன்னு கேட்டால் 2 டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஒன்று என்னென்னா, அவங்க கொடுத்த அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். ஆனால் அதை போய் நம்ம ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இது ஒரு ரிஸ்க்கு. 2வது ரிஸ்க் என்னென்னா, அவனுங்க கொடுத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஃப்ராடு. ஆனால் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அவங்க ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக அந்த ஃப்ராடை பண்ணிட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணாலும் நம்மளால் அந்த ஃப்ராடை கண்டே பிடிக்க முடியாததுனால ஊசி போன வடையை போய் நல்ல வடைன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த 2 ரிஸ்க் தான் இருக்குது. நல்ல வடையை ஊசி போன வடைன்னு சொல்கிறது ஒரு ரிஸ்க்கு, ஊசி போன வடையை நல்ல வடைன்னு சொல்கிறது ஒரு ரிஸ்க்கு. இந்த 2 ரிஸ்க்குமே ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்குது. இப்போது நான் சொன்ன அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு. இந்த ஆடிட் ரிஸ்க்குன்ற டேர்ம் எதை குறிக்குது? நம்பர் 1ஆ நம்பர் 2ஆ எதை குறிக்குது அப்படின்னு கேட்டால், நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் நல்ல வடையை நீங்கள் ஊசி போன வடைன்னு சொல்கிறீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் உங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. கேட்பாங்க கூப்பிட்டு, இங்கே பாரு என்னோட வடை நல்ல வடை, ஹவு டே யூ டெல் மீ தட் ஐம் ஊசி போன வடை, வந்து எனக்கு ரீசன் கூட அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட் அந்த ஆடிட்டரை பிடிச்சி உழுக்குவாங்க. ஸோ அட் எனி பாயிண்ட் இன் டைம் நீங்களே நினச்சா கூட நல்ல வடையை ஊசி போன வடைன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த ரிஸ்க் ரொம்ப கம்மி. சப்போஸ் அப்படியே அந்த மேனேஜ்மெண்ட் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து நல்ல வடையை ஊசி போன வடைன்னு சொல்லிட்டீங்கன்னே வச்சுக்கோங்க, இதனால் யாரும் பெருசாக பாதிக்கப்பட போகிறதில்ல. ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஊசி போன வடைன்னு சொல்கிறதுனால ஐயோ நீங்கள் ஊசி போன வடைன்னு சொன்னீங்க அதனால தான் நான் சாப்பிட்டேன் எனக்கு பாய்சன் ஆகிடுச்சு யாராவது சொல்ல போகிறாங்களா? சொல்ல போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வரக்கூடிய ரிஸ்க் ரொம்ப கம்மி. இதுவே ஒரு ஊசி போன வடை, ஓகேவா, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி எப்படிலாமோ செக் பண்ணி பார்க்குறோம், எப்படி எந்த பக்கத்தை பிச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்க மாதிரியே இருக்குது, ஆனால் உள்ளே ஃபுல்லாக ஊசி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி ட்ரை பண்ணுறோம், நம்ம கண்ணை தட்டி அவன் ஏதோ சொஃபஸ்டிகேட்டட் கேர்ஃபுல்லி ஆர்கனைஸ்டு ஃப்ராட் அவன் பண்ணியிருக்கான், நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோன்னா, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் இஸ் நாட் ட்ரூ அண்ட் ஃபேர், அதுக்கு போய் நீங்கள் வந்து குட் ஒப்பீனியன் சூப்பர் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த ரிஸ்க்கு பேர் தான் ஆடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆடிட் ரிஸ்க் அப்படிங்கிறது when you give the inappropriate opinion to a totally misstated financial statement, completely materially misstated ஊசி போன